நம்மளுடைய மாடித்தோட்ட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், லாவெண்டர் வந்து நேற்றும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கிறேன். இந்த லாவெண்டரில் என்னென்னா, பூக்கள் வந்து உடனே உதிர்ந்து போகாது. இங்கே பாருங்கள், நேற்று பூத்த பூவும் இது நேற்று பூத்த பூவு பாருங்கள், இதெல்லாம் நேற்று பூத்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் புதுசாக பூத்துருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, செடியே அப்படியே பூ ஃபுல்லாக அப்படியே மறைச்சிரும் அந்த இலையெல்லாம். பாருங்களேன், என்ன அழகு பாருங்கள். நான் 2 வீடியோவும் இன்றைக்கி உங்களுக்கு போடுறேன். அவ்வளோ சூப்பருங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. இது வந்து ஒரு மனுஷனும் இதை நம்ம ரசிக்க கற்றுக்கணுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பாருங்கள், நான் சொன்னது ரொம்ப காஸ்ட் வைஸ் நம்ம செலவு பண்ணல இந்த செடிக்காக, எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ணல. ஆனால் அது நமக்கு தரக்கூடிய நன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான சந்தோஷங்க. பாருங்கள், சூப்பராக பாருங்கள். இதில் சந்தோஷமே அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து உடனே உதிர்ந்து போகாது. மொத்த பூவும் அப்படியே செடியில் இருக்கும்போது பார்க்க வந்து ரொம்ப அழகுங்க. இதை கட் பண்ணி வச்சாலே நமக்கு செடி அடுத்து இது பண்ண முடியும், நம்மளை புதுசாக செடி உருவாக்க முடியும். அதுக்கான முயற்சி தான் அடுத்து பண்ண போகிறேன். இந்த பூ முடிஞ்ச உடனே நிச்சயமாக அது மாதிரி ஒரு முயற்சி பண்ண போகிறேன். அது செடி நல்லா வந்து வேறு போட்டதுக்கப்புறம் ஏதாவது நம்மளோட ஒரு சில நண்பர்களுக்கு கொடுக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக நண்பர்களே, இதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். பாருங்கள், என்ன அழகு பாருங்கள். இந்த இயற்கையின் அழகை நம்ம ரசிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே நமக்கு இதை நம்ம உருவாக்கி வச்சிடும். இதை தேடி தான் நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல்னு போகிறோம். ஆனால் இது நம்ம வீட்டிலே அதை உருவாக்கும்போது நமக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம். இதே மாதிரி விதவிதமாக நம்ம பூக்களை உருவாக்கலாம். அதேமாதிரி நம்ம காய்கறிகளும் வைக்கணும், அது இன்னும் முக்கியம்தான். இடம் இருக்கவங்க நிறையா பண்ணலாம், தப்பு கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக இடம் ரொம்ப கம்மி. இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். நண்பர்களே, முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.